வெல்கம் டு குக்கிங் குயின் தமிழரசி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி மட்டன் போட்டி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள், மட்டனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். மட்டனை இதை கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பையே எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாதையும் கட் பண்ணி எப்படி காட்டுன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ அப்படியே பையாகவே இருந்தாலும் நம்ம மொத்தமாக இந்த மாதிரி குக்கர் 2 வாட்டி அலசி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் போட்டு. அப்புறம் குக்கரில் எடுத்து மொத்தமாக அந்த அந்த உள்ளே இருக்கிற குடல் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சமையல் சோட்டா மாவு இருக்கு இல்லையா, அந்த இது போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நிறைய பேர் அது க்ளீனுக்காகவே பயந்துட்டு அதை செய்ய மாட்டாங்க. சமையல் சோட்டா மாவு போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வரலாம் இது பண்ணால் ஓகே. இதில் வேக வைக்க போகிறதில்ல, சும்மா மூடி போட்டு தான் நம்ம இதில் தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த சூட்டில் நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் ஆற விட்டுட்டேன் பாருங்கள். அதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் வடிகட்டிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா தண்ணி சூடாக இருக்கும், கை வைக்க முடியாது. ஏன்னா நம்ம கை வச்சு தான் அலச போகிறோம். பாருங்கள் எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ இருந்து வெட்டிட்டாவே அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து முழுசாக சம்டைம்ஸ் வாங்கிட்டு வருவோம், அது வெட்டாமல் வாங்கிட்டு வரணும். அதையும் அப்படியே தண்ணியில் போடலாம். சும்மா 2 வாட்டி அலசி எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் இந்த மாதிரி குக்கர்லேயோ இல்லை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டு மஞ்சத்தூள், உப்பு, சோட்டா மாவு போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு இதுவானதுன்னா நம்ம எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்தில் வடிச்சிட்டு நார்மலாக பச்சை தண்ணியோ இல்லை கைக்கு பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியோ விட்டு 2 வாட்டியோ 3 வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டாவே போதும். இதில் அந்த பழுப்பு கிழுப்பெல்லாம் இதுவாக இருக்கும். அது முழுசாக இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு அலசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கட் பண்ணலாம். நம்ம எப்படி நார்மலாக வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும், வலிக்கிட்டே போகும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோன்னா நம்ம வேணுன்ற சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த சைஸ் எனக்கு ஓகேன்றதுனால அப்படியே போட்டுவிட்டேன். நான் முழுசாக வாங்கிட்டு வந்து இது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி வாங்கிட்டு வந்ததுனால சரி இப்படி காமிச்சிடலாம். இந்த பையும் அதே மட்டும் நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். குடலையும் தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் விட்டு சோம்பு போட்டுட்டேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். சின்ன வெங்காயம் எதுவும் தூளை மட்டும் எடுத்து முழுசாக அப்படியே போடுறேன். நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது. சின்ன வெங்காயம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு போடுறேன். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா இதுவாக ஒரு அளவுக்கு இது பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈக்குவல் அளவு இஞ்சியும் பூண்டும் சமமான அளவில் அரைச்சி வச்சுருந்த பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நல்லா கிண்டி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கிரேவி நிறைய வேணுன்னா கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் தக்காளியும் வெங்காயம் எடுத்துக்கலாம். எனக்கு இது போதும் அப்படின்றதுனால நான் இதை இந்த அளவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு இது கூடுதலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தெலாம் நல்லா வெட்டி போட்டுக்கலாம். நான் முழுசாகவே போட்டிருக்கேன் பாருங்கள். தக்காளியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். மசாலா ஆல்ரெடி சோம்பு மட்டும் எடுத்து போட்டு தான் மற்றதெல்லாம் இருக்குது. மிளகு, சீரகம், கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டிருக்கேன். நல்லா பிரட்டி விடலாம். நல்லா இது சுருள பிரட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம தண்ணி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா திக்காக கிரேவி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். இந்த மட்டனு வந்து பையோடு வாங்கிட்டு வந்தீங்க, இது கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க. நான் முதலே சொல்லி அனுப்பிச்சிருக்கணும், ஆனால் எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பையுமே அப்படியே நீங்கள் ஒரு பாத்திரத்தில், நான் குக்கரில் போட்டேன் இல்லையா, அந்த ஸ்டேஜில் பாத்திரத்தில்
தனித்தனியாக வெளியே எடுத்து அந்த தண்ணியில் போட்டுடணும். அந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் உப்பு சோட்டாமல் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், மூடியை திறந்து பார்க்குறேன். இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் திக்காக வேணுன்றதுனால நான் திரும்ப மூடி போட்டு திரும்ப வேக வைப்பேன். லாஸ்ட்டாக எந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வர வரல நான் மூடி போட்டு வேக வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள், இந்த திக்னஸ் போதும். இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லியை கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தூவிக்கிறேன். கொத்தமல்லி தூவி ஒரு கிளறிக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் சாதத்துலேயும் போட்டு